அன்புக்குரிய தமிழ் இனங்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் நேர்மையாக இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை நம்மளானதாக இருக்குது. ஓட்டு போகிற என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நாம் ஓட்டு போடுறோம், சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துடுறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு சந்தர்ப்பமான சூழ்நிலையில் எதிர்கட்சிகளை இருக்கிறவங்களை ஒட்டிக்கிறது, இல்லை அவருக்கு பதவி அதிகமாக வேணும்னு சொல்லி நம்மளை கேட்காமலே அடுத்த கட்சிக்கு மாறிடுறது. ஓட்டு நம்ம போடுறோம், ஆனால் சட்டமன்றத்தை உறுப்பினர் என்ன செய்கிறாரு? உதாரணத்துக்கு டிஎம்கேல இருக்கார் வச்சுங்க, ஏடிஎம்கே ஜெயிக்குது, இல்லை டிவிகே ஜெயிக்குது. ஏடிஎம்கேவில் நம்ம ஓட்டு போட்ட டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட டிவிகேக்கு ஓட்டு போட்ட எந்த கட்சி முன்னாடி வருதோ, எந்த கட்சி முதலமைச்சர் ஆக போகிறாங்களோ, கட்சி விட்டு கட்சி தாவறாங்க பாருங்கள். எனக்கு பிடிக்கல. உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா, டிஎம்கே கட்சி முதலமைச்சர் ஆகிற சூழ்நிலை கவர்மெண்ட்டு நிர்ணயிக்கிற நிலைமை இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கேக்காரங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயித்தாங்களோ அந்த தொகுதியில் 5000 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கட்சி மாற சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த தொகுதியில் ஜெயிக்கிறோமோ அந்த தொகுதியை மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் மற்ற கட்சிக்கு போகலாம். என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து அது. ரெண்டாவது, இந்த 2026 வருடத்தில் எந்த கட்சி பணம் தருதோ, இலவசமாக அது தருதோ, இது தருதோ, அது தருதோ, இது தருதோ சொல்கிறவங்க வருங்க, தயவுசெய்து மக்களே நம்பாதீங்க. அந்த இலவசம் நம்ம தலையில் வந்து வீது. அந்த இலவசம் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு இலவசமாக கிடைக்குது, நம்ம பணம் தானே சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம். இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. அந்த இலவசம் என்பது நம்முடைய பேரில் தான் அவங்க லோன் வாங்கி நமக்கு அதை இலவசமாக சொல்கிறாங்க தவிர, ஆனால் அந்த கடன் சுமை நம் மீது சுமத்தப்படுகிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் கூகுளில் செக் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லி. ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் ஒரு வேலைன்னு சொல்லி போனால் நம்மளோட பணம் கேட்குறாங்க அரசியல்வாதிங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள்லாம். ஏன் ஓட்டு வாங்க இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் பணம் கொடுக்குறவங்க நமக்கு ஒரு வேலைனை ஏன் பணம் கேட்குறாங்க? சிந்தித்து பார்ப்போமா? என்னுடைய வேண்டுகோள், இந்த முறையாவது நம்முடைய ஓட்டு உரிமை ஒழுங்காக செலுத்துவோம், நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம், நம் தமிழ்நாட்டை நாம் காப்போம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.